So hi friends, welcome to BSG Bubisty Gaming. So இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோப்ளாக்ஸில் உள்ள டைக்கூன் இல்லீகல் ஃபேக் மணி தான். ஸோ அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். பார்ட் 1 நீங்கள் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து டைக்கூன் போயிட்டு கொஞ்சமாக இது கான்வேயர் வாங்கி கொடுத்துருவோம். ஏன்னா இப்போ நமக்கு கான்வேயர் தான் முக்கியம். மாரியோல் பிரிண்டட் ஒன்று வாங்கிடுவோம். வேறு என்ன வாங்கலாம்? பவர் சப்ளை ஒன்று வாங்கிடலாம். அடுத்து பியூரிஃபையர் லெவல் 2 வேணாம். ஸ்மால் காமினியான அதுவும் வேண்டாம். காங்கிரீட் மெட்டல் வால் அதெல்லாம் வேண்டாம். அப்புறம் மாடுலர் பிரிண்டர் 2 அதை போட்டுருவோம். ஸோ இப்போ வந்துட்டு வெளியே வந்துடலாம். எல்லாம் எங்கே ஆயிருக்குன்னு பார்ப்போம். இதோ இங்கே. ஸோ இது கலர் பிரிண்டிங்லாம் கிடையாதா? பியூரிஃபையர் லெவல் 2. பியூரிஃபையர் கொஞ்சம் அதிகமாக காசு கொடுக்கும். அது பியூரிஃபை பண்ணால் அது நம்மளோட காசு வந்துட்டு வேல்யூ அதிகமாகும். ஆனால் இப்போ நம்மக்கிட்ட அந்தளவு காசு இல்லை. ஓகே, இப்போ வந்துட்டு கன் வாங்கலான்னு பார்க்குறேன். ஆனால் காசு ஒழுங்காக சேர மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இப்போ பிரச்சனையாக இருக்குது. லெவலில் 2 ரூபா இருக்குது. அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம வண்டி எங்கே இருக்குது வண்டியில் கொண்டு போய் வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம போய் இதை எடுக்கலாம். பேங்க்குக்கு போகணும். இப்படி தானே போகணும்? இப்படியா பேங்க்கு? இப்படி தான் பேங்க்கு. ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போட்டுட்டு வந்துடலாம். இந்த வழியாக பேங்க்குக்கு போகணும். இது ஹார்மோனி ஷாப் இல்லை? இப்படி தான் நினைக்கிறேன். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இப்படி இல்லை. நம்ம தப்பான ரூட்டில் வந்துடும். ஓகே, நேராக போகணும் போல இருக்கு வண்டி. இப்படி போகணுமா? ஆமாம், இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒழுங்காக அந்த வண்டியை பஸ் ஸ்டாண்டுச்சு இதுக்கு கூட்டிட்டு போக முடியல. ஸ்பீடாக போகலான்னு பார்த்தா அதுக்கும் வர இல்லை. திருப்பினாலும் பார்த்தா திருப்பவும் முடியல. இப்போ ஸ்ட்ரைட் கொடுத்து உள்ளார. ஓகே, ஸ்ட்ரைட் கொடுக்கலான்னு பார்த்தா அதுவும் இதில் பக்கு எனக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக வருதா? இல்லை விளாண்டு பார்த்தவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுக்கும் பக்கு வருதான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு பயங்கரமாக வருது, அதான் கேட்குறேன். அதை பாருங்க, நவுறவே மாட்டேங்குது. ஓ, அவன் போயிடுது. இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் வருது. பேங்க் எங்கே இருக்கோ இடம் மாறிக்கிட்டே இருக்குது. பிக்சட் டெபாசிட்டில் போடுறது. ஓகே, ரிவர்ஸ். இப்படி போகணுமா? அட போங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி போகணுன்னே தெரில. எங்கே இருக்கணும்னு தெரில. நம்ம பேஸ் அங்கே இருக்குது. பேஸுக்கு எவனோ வந்திருக்கான். வண்டி எடு போ. வண்டி அங்கே உன்னை வச்சுக்கிட்டு தெண்டமாக வண்டி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓட்டவும் முடியல. இது வழியாக போய் பார்ப்போம். ஓகே, கீழே போய் பார்ப்போம். என்ன பண்ணலாம்? நம்ம வந்துட்டு இது பண்ணலாம். போலீஸ் கம் 25 செகண்ட்ஸா? ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேஸுக்கு போலீஸ் வராங்களாம். ஒரு இதை நம்மளால் போய் ஒழுங்காக வச்சுட்டு வர முடியல. ஸோ அதனால் போய் ஃபைட் பண்ண வந்துட்டுருக்காங்க. 10 செகண்ட்ஸ். ஐயோ வண்டி வேற போக மாட்டேங்குது. வந்துரு. போ போ போ. வந்துட்டாங்க போல் இருக்கே. அதோ வராங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். குதிச்சு ஓடுறா ராஜு. ஓடுறா 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 ராஜா, ஓடுறா ராஜா. கஷ்டப்பட்டு பண்ணதாச்சே. சுட வர ஆரம்பிச்சிட்டாங்க. கன்னடு கன்னடு கன்னு எக்யூப் பண்ணு கன்னு. இல்லை, எடுங்க சுடு 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 சுடு. சுடு சுடு சுடு. வரானோலே.
15% to off your money. நம்ம ஜெயிச்சிட்டோம்னு சொல்ல முடியாது, ஏன்னா நமக்கு வந்துட்டு லாஸ் தான் ஆயிருக்கு. என்ன பண்ணுறது? ஓகே, இதை விட்டுட்டு நம்ம போய் அந்த பேங்க் எங்கே இருக்குன்னு போய் கண்டுபிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பேங்க் எங்கே இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. ஓகே, ஸ்பீடாக போகலாம். இப்போ கொஞ்சம் வண்டியோட கண்ட்ரோல் வந்துட்டு அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுவா ஃபிக்ஸட் டெபாசிட்டு எங்கே இருக்குன்னு? இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்குள்ளே அதோ இருக்குது பாருங்கள். முன்னாடி நம்ம பேஸ் இங்கே இல்லைல்ல? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடி நம்ம பேஸ் பக்கத்துலேயே இருந்தது. ஓகே, இந்த 2 ரூபாயை போடுறதுக்குள்ளே எவ்வளோ அவஸ்தைப்பட்டிருக்கோம் நம்ம. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட பார்ட் 1 பார்த்துட்டு வந்தால் தான் இந்த வீடியோ உங்களுக்கு நல்லாவே புரியும். இல்லைனா உங்களுக்கு புரிகிறது பயங்கர கஷ்டம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு வண்டி எடுத்துகிட்டு போவோம். அப்பையும் பக்கு இருக்குது. இந்த பக்குனால நம்ம எவ்வளோ அவஸ்தைப்படுறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அப்படியே ஓட்டிட்டு இங்கே வரைக்கும் வந்துடுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ பேஸுக்கு வந்தேன், ஏன்னா ரொம்ப பக்காயிடுச்சு. அதான் நான் வந்துட்டு அந்த இது காமிக்கல உங்களுக்கு. ஸோ இந்த கான்வேயரில் நம்மளோட வேல்யூ வந்துட்டு அதிகமாக குறையுது. இப்போ அது என்னன்னே ஒன்றும் புரியல. இந்த காசு ஏன் இங்கே இருக்குது? இதை எடுத்து இந்த கான்வேயரில் வச்சு அனுப்பிவிடு. இந்த கான்வேயரில் வச்சு போடு. போயிட்டு வா. நம்மளும் கான்வேயரில் போகிறோம். ஸோ ஓகே, இப்போ அப்கிரேட் பண்ணலாம். இதுக்குள்ளே போயிட்டு மாடுலர் பிரிண்டர் 3 அதெல்லாம் வேண்டாம். பியூரிஃபையர் லெவல் 6 அதுவும் வேண்டாம். கான்கிரேட் அதுவும் வேணாம். 25 செகண்ட்ஸா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எதுவும் வாங்க வேண்டாம். இப்போ வந்துட்டு இந்த கன்னை எடுத்துக்கிட்டு ரெடியாக நிற்போம். ஏன்னா போலீஸ் வராங்க, அவங்கள போட்டு தள்ள தான். இன்னும் 10 செகண்ட்ஸ் காமிச்சோடனே இங்கே வந்துருக்கணும். அவனோட கஷ்டம். எங்கே வரானோ? ஆளையே காணுமே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டபுள் மடங்கு சம்பாதிச்சுட்டு ஒரு லெவலை ஏற்றி விட்டுருக்கான்னு பார்த்தேன். இன்னும் முடியாது போல் இருக்கே. இவனாலேயே பாதிக்க இது கில் பாயிண்ட் வேறு அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வரான் எல்லாரையும் இந்த தடவை எல்லாரும் வரைக்கும் வந்து 15% எடுத்துட்டாங்க. ஆனால் பாதியை காப்பாற்றிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வா, சரி ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே வாங்க, இப்போ பெட்டி நிறையா வந்துருச்சு. அதனால் என்ன பண்ண போகிறோன்னா, பெட்டிகளை எடுத்துக்கொண்டு செல்ல போகிறோம். எங்கன்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட் போட. இனிமேட்டுக்கு 200, அதாவது ஒரு 2 நிமிஷம் கழித்து தான் போலீஸ் வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இப்போ வாங்க, இந்த இது பாக்ஸ் எடுத்துக்கிட்டு உள்ளே போட்டுட்டு போக வேண்டியதான். அங்கே போ, அவ்வளோதாங்க. இப்போ ஏறி உக்காந்து ஓட்ட வேண்டியதான். ஸோ இந்த இது வேறு முடி வேறு மறைச்சி, இது வேறு தூக்க வேற முடியல. தூக்கி போட்டுட்டா முடிஞ்சிச்சு. வச்சாச்சு. ஸோ ஓகே, சரி நீ இப்படியே வா என் கூட. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே வரலாம், எடுத்துகிட்டு போவோம். எந்த வழியாக போகணுமா? எந்த வழியாக போகணும்? இந்த வழி, யூட்டன் வழி, அந்த வழியாக போகணும். ஓகே, இப்படியா திருப்பி இப்படியா போகணும். ஓகே, இப்படியா போகணும். ஐயோ, ஒரே சைடாக போக மாட்டேங்குது. இது வேற மறைக்குது. ரோட்டை மறைக்காம தான் வரமாட்டேங்குது. இங்கே தான் இங்கேனக்கிட்ட தான் எங்கேயோ.
அங்கே கிட்டன்னு நினைக்கிறேன். இந்த இதுவும் அங்கே தான் இருக்குது. இதில் இந்த கேமில் வந்துட்டு நம்ம திருடனா கூட பண்ணலாம், அதாவது ஸ்டீலிங் பண்ணலாம். ஸ்டீலிங்கே அது என்னமோ அது பேர் மறந்து போச்சு, வாயில் வரலன்னா விட்டுறேன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். ஸோ இந்த கேமில் வந்துட்டு நம்ம திருடலாம், அதை நம்ம பார்ப்போம் அடுத்த இது ஒரு பாட்டில் பார்ப்போம். ஏன்னா நம்ம அப்கிரேட் பண்ணிவிட்டு அதுக்கெல்லாம் மூளை பயங்கரமாக வேண்டும், அதனால் இதெல்லாம் செட் ஆகாது. அதே மாதிரி ஹார்மோனி கடை இருக்குது, அந்த கடையில் போய் இந்த மாதிரி பொருட்கள்லாம் இருக்கும், கன்னு சம்மந்தப்பட்ட பொருள், அந்த பொருள்லாம் வாங்கிட்டு ஸ்டீலிங் பண்ணலாம். நம்ம சரியாக இருக்கும் அந்த ஸ்டீலிங்லாம் பண்ணுறது. ஒழுங்காக இதில் வேற ஏறி தொலைஞ்சிட்டாங்க. ஐயோ ஏறு. உள்ளே போக மாட்டேங்குதே. ஓகே, இப்போ ஏறிட்டு போக வேண்டியதான். அங்கே வேறு 4 பாக்ஸ் ஏறி போயிட்டு, இதுக்கு மேலே 2 பாக்ஸ் தான் அங்கே தாங்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா நமக்கு வந்துட்டு பக்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதே மாதிரி நிமிஷமும் நம்ம அதிகமாக போகுது. ஸோ நம்ம வந்துட்டு கொஞ்சமாக கான்வயர்ஸ் அதை மட்டும் வாங்கி போட்டுட்டு 2 பாக்ஸை மட்டும் வச்சுட்டு இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். ஐயோ, யாரோ நம்மளை தாக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ், யாருன்னு தான் தெரில. ஓ, இன்னும் 35. ஸோ போலீஸ் வராங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு பேஸ்க்க. இல்லை, எவனோ திருடி இருக்கான் நம்ம பேஸை. சொல்லல, யாரோ திருடி இருக்கானோ, எவன் தான் தெரியல. தேவையில்லாமல் நம்மளை எதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் போட்டு தந்தாங்க. ஸோ இனிமேட்டுக்கு என்ன சொல்கிறது, வந்துட்டானுங்க. மாடலர் பிரிண்டர் ஒன்று வாங்கி போட்டு விட்ற வேண்டியதான். அதெல்லாம் வேண்டாம்ப்பா, போட்டு தரானா அதான் இவனை போட்டு தரணும். மொத்தம்தான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட். இப்போ நம்ம கில் பாயிண்ட்டை பாருங்கள், 0.48. அவ்வளோவா நம்ம பண்ணுறோம். ஓகே, எடுத்து விட்டுட்டு டைக்கூனுக்குள்ளே போய் பவர் சப்ளை வேணாம், பியூரிஃபையர் ஒன்று வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது என்ன, கான்க்ரீட். ஓ, வாலா. ஓகே, இது ஒன்று வாங்கி போட்டு. ஓகே, அடுத்து இடம் வாங்கலாம். மோர் பெட்டல் வால்ஸ், 13 ரூபா காசு இல்லை. டைக்கூன் ரேடியோ, ஸ்மால் கான்வயர் வால்ஸ் எங்கே வைக்கிறாங்க? ஓ, இங்கேயா? ஓகே, வாங்கி போடலாம். ஓகே, ஸோ இந்த பாக்ஸ்லாம் இப்போ கொண்டு போய் வச்சிடலாம். எங்கள் கார் வா வந்துருச்சா? ஓகே, இதை எடுத்துகிட்டு போயிட்டு இதில் வைக்கணும். ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரே ஒரு இது காராக இருக்கிறதுனால நமக்கு சிரமமாக வரப்போகுது. ஸோ இந்த பாக்ஸோட வீடியோ முடிச்சுக்கலாமா, இல்லை இப்போவே முடிச்சிருவோமா? இப்போவே முடிச்சுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஏன்னா இது வந்து 20 பாட்டுக்கு மேலே போகும், வராது வரைக்கும் போட்டுக்கிட்டே தான், இதுக்கு எண்டு கிடையாது. ஓகேவா, எண்டு கிடையாது. ஸோ வரதுனால இது விளாண்டுக்கிட்டே இருக்கலாம், எம்மா நாள் வேணாலும் விளாட்லாம். எண்டு உண்டா கிடையாதான்னு தெரில, எண்டு உண்டு தான் நினைக்கிறேன். அடுத்து 24 hours ஆஃப் லிஃப்ட்டு ரோப்ளாக்ஸில் உள்ளது, அதை நம்ம பண்ணலாம். ஃப்ரெண்டு அக்ஷய், அதாவது அக்ஷய்னு இருக்காது, ஐடி பேர் வேறு மாதிரி இருக்கும். நம்மளை எப்படி, என் பேர் இப்போ தீபஸ் டீனேஜ், ஆனால் நான் ஏன் பிஎஸ்டின்னு வச்சுருக்கேன் என் சேனல் பேர். அப்படி அவர் வந்து சேனல் வச்சிடல. பிரிண்டிங் இஸ் நாட் ஒர்க் வைல் லிமிட் ஃபில். ஸோ இந்த வீடியோவை இப்படியே முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. ஸோ பாய். அடுத்த இதுக்கு வரணும்னா சும்மா ஒரு 200 பேர் கூட இந்த வீடியோ பாருங்கள், ஏன்னா புது சேனலில் அந்த மாதிரி 200 பேர் வீடியோ பாருங்கள் போதும். அடுத்த பார்ட் 3 உங்களுக்கு வரும். பாய்.